தங்கச்சனம்பிலே பிறந்த தங்கம்மா, அதாவது உன்னுடைய ஆங்கார சொருபத்தை கண்டேன். ஆனால் ஆங்கார சொருபத்தோடு இருப்பதினால் ஆதி கைலாசம் ஆகாது. பூலோகம் போக வேண்டும் என்று சொன்னால் ஒரு பொல்லாத மகிழன், பொல்லாத அசுரன், அந்த மகிழனை சங்காரம் செய்வதை பூலோகம் போ என்று சொன்னால் பொல்லாத மகிழாசுரனை சங்காரம் செய்திட வேண்டும். அப்போ தங்கம்மனுக்கு தகுந்த இடம் எது? கைலாயத்திலே வடக்கு வாசலில் வடக்குத்தி அம்மனாக ராஜ மாதாங்கியாக நீ இருக்க வேண்டும். ஏ தங்கம்மா, காலம் வரும்போது உன்னை பூலோகம் அனுப்புவேன். அதாவது காலம் வரும்போது வேண்டிய வரங்களை பெற்று இந்திய பூலோக மக்களை காக்கும் தெய்வமாக நீ போகலாம். ஆனால் அதற்கென ஒரு தகுந்த நேரமும் இடமும் வேண்டுமல்லவா? அதான் சொல்லுவார்கள், தாயை பார்த்து பெண்ணெடு, தளம் பார்த்து வரவெடு, நிலம் பார்த்து பயிரிடு, நேரம் பார்த்து முடிவெடு. அந்த 4 வாக்கியம் பொன்னான வாக்கியம். பொன்னான வாக்கியத்துக்கு விளக்கம் என்ன? தாயை பார்த்து பெண்ணெடுன்னு சொன்னா தாய மாதிரி ஆசா பாசமும் அன்பும் பண்பும் நிறைந்த மனைவியா இருக்கணும். அப்பேற்பட்ட பொண்ணை பார்த்து நம்ம மாலையிட்டு மனம் முடிக்கணும். அப்படி முடிச்சோம்னு சொன்னா அம்மா எப்படி பார்த்தாலும் அதற்கு இணையாக யாரும் முடியாது. வச்ச தாய்க்கு இணை இருந்தாலும் வச்ச தாய்க்கு அடுத்தாப்புல தானந்தான தாய். ஆக அம்மாவை போல ஆசா பாசம் நிறைந்த பெண்ணை மனைவியாக மாற்றணும். தரம் பார்த்து வரவடு அப்படின்னு சொன்னா உம்ம மாதிரி உள்ள மனுஷன்ட்ட ஒரு 1000 ரூபாய் கேட்டா போதும், 3000 தடவை சொல்லி காமிச்சு அவனை நடுத்தெருவில் நிக்க விட்டு கேள்வி கேட்பான். இப்படிப்பட்ட ஆள்கிட்ட 10 ரூபா வாங்கலாமா? ஒரு டீ வாங்கி குடிக்கலாமா? நல்ல மனுஷன் காசு இல்லைன்னு சொன்னா அவன் கஷ்டத்தை உணர்ந்து காலம் வரும்போது தானே சொல்லணும். அதுக்காண்டி இவனும் ஏழுமலையான போட்டு போயிடக்கூடாதுல்ல. தகுந்த காசு வரும்போது எப்படி நம்ம கஷ்டத்துக்கு கொடுத்தானோ அதே மாதிரி நம்மளும் கொடுத்துடணும். அதான் மரியாதை. அதான் தரம் பார்த்து வரவடு, நிலம் பார்த்து பயிரிடு அப்படின்னு சொன்னா பாறையில போய் பயிரிட முடியுமா? ஏன் ஒரு பாறையில போய் பயிரிட்டு அது விளையுமா? கொஞ்சம் வயக்காடு தோட்டம் துறவுன்னு எதுக்கு இருக்கு? அதனால நல்ல நிலம் பார்த்து பயிரிட வேண்டும். நேரம் பார்த்து முடிவெடு. ஒரு ராகு கால யமகண்ட நேரத்துல போய் ஒரு நல்ல காரியத்தை செய்ய முடியுமா? அதுக்குன்னு ஒரு நல்ல நேரம் பார்த்தாதான் நல்ல காரியங்களை செய்ய முடியும். இந்த தங்கம்மனை பூலோகம் போகணும்னு சொன்னா இப்போ கைலாசத்தை விட்டு வேண்டிய வரங்களை கொடுத்து அனுப்பிடலாம். அனுப்பிட்டால் மகிழனை சங்கரிக்கும் போது இந்த தங்கம்மனை எங்க போய் தேட? நம்ம இப்படி கொடை போட்டு கொடுக்கும் போது தாய் இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயும் போவாடா? அப்ப மகிழனை கொல்ல எப்படி முடியும்? அதற்கு தங்கம்மா அங்க வரணும். தங்கம்மன் வந்தாதான் மகிழனை சங்காரம் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி ஆதி பராசக்தியும் ஆனவன் சிவபெருமானும் தங்க அம்மனுக்கு முன்னாலே வேண்டிய வரங்கள் எல்லாம் விருப்பம் போலேதான் கொடுத்தார். தீராத பிணிகள் எல்லாம் தீராத பிணிகள் எல்லாம் திருவநீரால் தீர்க்கும் வரும்.
விருப்பமோடு ஆண்டவனின் இடமதிலே அதிக கோடி வரங்கள் வாங்கி கைலாசம் தன்னதிலே வடக்கு வாசலிலே வடக்குவா செல்வியாக நாட்டை காப்பதற்கு மாதாங்கியா குழுவிருக்காள் எனக்கு நல்லோ முகமாக வடக்கோ செல்வி அவள் தங்க அம்மையானவள் வடக்குவா செல்வியாக ராஜமாதாங்கியாக வடக்கு வாசலிலே குழுவிச்சிருக்கின்றார். அப்ப இருந்த தாய்மார்கள் கூட்டம் இல்லையே, அந்த படப்பு போடும்போது தான் வருவாங்க போல. வீட்டுல இருந்து நாடகத்தை பார்த்து இன்னைக்கு ஒரு நாள் என்ன பார்க்க போடாதான், காலையிலையும் போடுதான் சாயங்காலம் போடுதானே. சாப்பாடுலாம் முடிச்சு அதுக்கப்புறம் லேசா உண்ட மயக்கம் தொண்டனுக்கு சொல்லிருக்காங்க இல்லையா? ஆமா, கோயில வந்து நாளும் தூங்கிட்டு இருக்கட்டுமே. அது எப்படி நேமிதம் இல்ல தூங்குறதுக்கு? அதாங்க. ஆகவே தங்க அம்மாளானவள் வடக்குவா செல்வியாக கைலாயத்திலே குழுவிருக்கிறாள். அவையோ இப்படி இருக்கக்கூடிய நாளில் பணமான வனமதிலை
இருக்கக்கூடிய நாளில் ஐயோ பாடும் புலமையை அன்பு பாராட்ட வேண்டுமே என்று சொல்லி ஆமா அன்பு பாராட்டிய செல்வ சீமான் என ஆசையும் பண்பும் சரி ஆஷா பாஷமும் என் மேல் நிறைந்திருக்கக்கூடிய சரி என் அன்பு அத்தான் அவையா கீழாம்பூர்மா நகரிலே அவ விஸ்வகர்ம சமுதாயத்திலே சரி தங்கம்மன் கோவிலுக்கு தலைவராக விளங்கக்கூடிய தலைவராக பணியாற்றி வரக்கூடிய தலைவர் சொன்னால் சாதாரணப்பட்டவர் அல்ல என்னையா எவ்வளவோ நாம் பொறுமை தேவை பொறுமையா இருந்தால்தான் தலைவருடைய பதவியை காப்பாற்ற முடியும் அவர்களும் நேரத்தை இருக்க முடியும் அவ்வளவுக்கு வேணும்ல திறமை அதாவது சொல்ல போனால் என்ன அவர்கள் பெயரும் தங்கம் சரி குணமும் தங்கம் ஆமா அவர்கள் பெயரும் தங்கம் சரி அவர் குணமும் தங்கம் ஆமையா மாப்பிள்ள பாடுதானே அன்பு பாராட்ட வேண்டியது நம்ம பொறுப்பாச்சு சரி நாளைக்கு நம்ம கிட்ட எல்லாம் கேட்பாரு அப்ப உண்மைதானே அப்படின்னு சொல்லி இப்ப 101 பிறகு 501 சரி அத்தா மாப்பிள்ளையை பாராட்டி அவையா கலை குழுவினர் 6 பேர்களையும் பாராட்டி 101 ரூபாய் அன்பு பாராட்டி உள்ளார்கள் ஆமையோ அவர்களுக்கோடு அவையோ என்ன 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 அதாவது தங்கமனுக்கு கோமரமாக இருக்கக்கூடிய அண்ணா சரி ராமச்சந்திரன் ஆசாரி அவ மனுமயன் தெய்வதக்ஷன் விஸ்வகர்ம சமுதாய பெருமகனாக விளங்கக்கூடிய அவைய அண்ணா ராமச்சந்திரன் ஆசாரி அவர்கள் அவ பாடுகின்ற நம்ம வீட்டு பிள்ளை விநாயகம் அவர்கள் கலைக்குழுவினர் 6 பேர்களையும் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி 101 ரூபாய் அன்பு பாராட்டி உள்ளார்கள் அவர்களும் அவர்கள் குடும்ப குலகோத்திர வரிவம்சம் எல்லாம் வாழணுமே
அசுரனா இருக்கக்கூடிய மகிழாசுரன் ஆமா முன்ன பிறவி என்ன முன்னிலை என்னது அப்படின்னு சொல்ல போனால் ஆமா ஆதி கைலாயத்தில் ஆண்டவன் சிவபெருமான் அப்படி ஆலோகித்திருக்கிறார். சரி ஆண்டவன் சிவபெருமானும் ஆமோ ஆதிபரா சக்தியாகிய பார்வதா தேவியும் அவையோ ஆதிவள்ளி கையிடையில சக்தியாகிய சக்தி உமையவளாகியோருக்கும் ஆண்டவனாகிய சிவபெருமானாகிய உங்களுக்கும் ஆதி கைலாயத்திலே எவ்வளவு அப்பையும் அம்மனுமாக இருக்கிறீர்களே ஆண்டவா ஆண்டவா உங்களுக்கும் உமைய பார்வதிக்கும் சரி திரு கல்யாணம் நடத்தணும்
நடத்தி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஆமையா என்று பகவான் சொல்லவும் பார்வதி தேவியானவள் என்ன செய்கிறாள்? என்ன ஆண்டவரே பகவானே ஆதிசக்தி சொல்லை கேளோ ஈஸ்வரனே இறையோனே எந்த நூட ஈஸ்வரனே இறையோனே எந்த நூட வார்த்தை கேளோ பகவானிடமதே ஆதரியும் கம்மதே ஆண்டவனிடமதே ஆண்டவா பகவானே, சக்தி வழிதா சிவன் வழிதா என்ற தர்க்கம் உங்களுக்கும் எனக்கும் தானே. சரி அதை விட்டு அடியார்கள் எல்லாம் பாவம் இல்லையா? ஆமையா ஈஸ்வரா, சக்தி வழிதா சிவன் வழிதா என்கிற தர்க்கம் ஆமா நீயா நானாங்கிற சண்டை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கட்டும். இருக்கட்டுமே பாவங்க நம்மளை நம்பி வந்தவங்க பாவம். சரி அவர்களுக்காக கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ஆமா பார்வதி தேவியானவள் சம்மதம் தெரிவித்த போது ஆமா ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். என்னம்மா பாருங்கடா அடியார்களே, ஆட்டு ஒன்று சொல்லை கேளும் கல்யாணம் நடத்துவதற்கு சிவகாமி சம்மதித்தார். கல்யாணம் நடத்துவதற்கு மங்கை சம்மதித்தார். ஆண்டவன் சிவபெருமான் ஆதி பராசக்தி சம்மதித்து விட்டார் என்கிற செய்தியை சொல்லவும் அடியார்களுக்கு ஆனந்தம் ஆனந்தம் பேர் ஆனந்தம். ஏன்னு சொன்னா கல்யாணத்திலே ஆண்டவனுக்கும் பார்வதிக்கும் தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிவிட்டது. மீண்டும் ஏன் கல்யாணம் செய்யணும் அப்படின்னு சொன்னா கல்யாண நாள் என்று கல்யாணத்தை செய்து பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கை கனிந்து கனிந்து இருக்கும். எத்தனை வயசானாலும் சரி மனைவிக்கு என்ன ஒரு பெரிய ஆசை இருக்கும்னு சொன்னா தான் கணவன் இருக்கணும், பூவும் பொட்டோட நம்ம போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. கணவனுக்கு என்ன ஆசை இருக்கும்? எந்த காலத்திலயும் நமக்கு ஒண்ணுனா அவன் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாரையும் விடுத்து நம்மளையே நம்பி களம் பிடித்து வந்திருக்கிறாளே, நம்ம மனைவி மடியில நம்ம உயிர் பிடிக்கணும். இப்படி இணைவெளியாத பாசம் உருவாகுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஆண்டவனுக்கும் பகவானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடப்பதுதான். இந்த கதையை கேட்கறதுக்காவது கூட்டம்னு ஒண்ணு இருக்க நம்ம தங்கம்மா வாசல்ல. இவர்களுக்கு தெரியும், இவர்கள் வீட்டுல போய் சொல்லுவார்கள், அவர்களுக்கு தெரிந்த இடத்துல சொல்லுவார்கள். இப்படித்தான் வீட்டுல இனிமேல் டைவர்ஸ் வாங்காத அளவுக்கு கொண்டு போகணும். ஏன் அப்படின்னு சொன்னா வீட்டுல ஒண்ணு பேச முடியல, ஒண்ணு பேசிட்டா போதும். நான் போட்டு 60 கலஞ்சு நகை எங்க, எங்க அப்பா கொடுத்த 60,000 ரூபாய் ரொக்கத்தை எங்க, உனக்கு எனக்கும் தனியா வீடு பார்த்து கொடுத்தாட அந்த வீட்டுக்குள்ள அட்வான்ஸ் எங்க கேட்க. நம்ம மனுஷன் நல்ல மனுஷன் இருந்தாதான் அவ கேட்டது மோரல் விட்டு இல்லையே. ஐயா இங்கதான் குடிச்சு அடிச்சு விட்டானே வேலை எங்க கேட்க. சரி மனைவியானவ வாழைக்கு தானே கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு செஞ்சதை சொல்லி காமிக்காம இருக்காளா? நம்மளுக்குள்ள பெருந்தன்மை பெண்களுக்கு இருக்குமாங்க? நம்ம எப்பேற்பட்ட குடிமகன்கள், நமக்குள்ள பெருந்தன்மை எல்லாருக்கும் இருக்குமா? ஆக இருப்பதனால ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். ஆதி பராசக்தி சம்மதித்தாள் என்று சொல்லவும் ஆண்டவன் சம்மதிக்க ஆதி பராசக்தி சம்மதிக்க என்று சொல்லவும் அடியார்களுக்கு ஒரு ஆனந்தம். கல்யாணத்திலே
ஒரே ஒரு கல்யாணம் தான் நம்ம ஆண்கள் பேர்ல இருக்கு. என்ன கல்யாணம்? மீதி எல்லா கல்யாணமும் பெண்கள் பேர்ல தான் இருக்கு. பெண்கள் பேர்ல தான் இருக்கு. பார்வதி கல்யாணம், ஆமா. பர்வத ராஜகுமாரி கல்யாணம், கல்யாணம். சொக்கர் மீனாட்சி கல்யாணம், கல்யாணம். மீனாட்சி கல்யாணம் தான். ஆமா. இப்படி எல்லாம் ஒவ்வொரு கல்யாணம் இருக்கும்போது சரி. ஒரே ஒரு கல்யாணம் மட்டும் நம்ம பேர்ல இருக்கு. அது என்ன கல்யாணம்னு? ஸ்ரீனிவாச கல்யாணம். திருப்பதி ஏழுமலையான் வாசல்ல நடக்க ஸ்ரீனிவாச கல்யாணம். ஆமா. அது மட்டும்தான் நம்ம பேர்ல இருக்கு. சரி. மீதி எல்லா கல்யாணமும் பெண்கள் பேர்ல தான் இருக்கு. அவங்க பேர்ல தான் இருக்கு. கல்யாணம் என்று சொன்னாலே என்ன? அப்பேற்பட்ட மகிழ்ச்சி இருக்கும். ஆமா. ஒவ்வொரு குடும்பங்கள், இரு குடும்பங்கள் ஒன்று சேரும் விழா அல்லவா? ஆமா, அதான் கல்யாணம். அப்பேற்பட்ட ஆதி பராசக்தியானவள் சம்மதித்தாள் என்று சொல்லவும் ஆதி கைலாயத்திலே அடியார்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆமையா. வன்னி நல்லோ மரம் பகுந்து வன்னி மரம் பகுந்து வன்னி நல்ல மரம் பகுந்து மரம் பகுந்து அதெல்லாம் வந்து போட்டால் வாசலெல்லாம் அலங்கரித்தாள் அலங்கரித்தாள். மூங்கில் மரம் வளர்ந்து மூங்கில் மரம் வளர்ந்து மூங்கில் மரம் வளர்ந்து மரம் வளர்ந்து தமிழ் அலங்கரித்தா முத்தமிழ் அலங்கரித்தா தமிழ் அலங்கரித்தாள் அலங்கரித்தாள். தென்னை மரம் வகுந்து